வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன முக்கியமான நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ, முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் கண்ணா இருக்கார்ல ராஜீவ் கண்ணா, அவரு மே மாசத்தோட ரிட்டயர் ஆகப் போறாங்க. அதனால அவரோட சக்சஸர் அடுத்த சீஃப் ஜஸ்டிஸா யார் வரப்போறாங்க அப்படிங்கிறத இங்க குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? பி.ஆர். பூஷன் ராமகிருஷ்ணன் கவாய் அப்படிங்கிறவர தான் நெக்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? யூசுவலா பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல 1+33 அப்படிங்கிற கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இதுல சீனியர் மோஸ்ட் மெம்பர வந்து அடுத்த சீஃப் ஜஸ்டிஸா வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில சீஃப் ஜஸ்டிஸ் கண்ணா யார பரிந்துரை செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஷன் ராமகிருஷ்ணன் கவாய் அப்படிங்கிறவர நெக்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸா இருக்கிறதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன வந்து குடுத்திருக்காங்க. சரியா? இவரு கவாய் வந்து பார்த்தீங்கன்னா, 52nd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கப் போறார். பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆர்டிகிள் 124 சப் கிளாஸ் 2 படி பிரசிடென்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மந்த் இந்த அப்பாயின்ட்மென்ட் இருக்கப் போகுது. சரிங்களா? அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பிப்ரவரி மாசம் நம்ம முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல நியமன பதவிகள்ல பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதாவது டிஃபரண்ட்லி ஏபிள்டு பீப்பிள்ஸ லோக்கல் பாடிஸ்ல நாமினேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதற்காக 2 மசோதாக்கள இந்த இடத்துல தாக்கல் பண்ணியிருக்காங்க. 2 சட்ட திருத்த மசோதாக்கள. இன் கேஸ் நம்ப மாற்றுத்திறனாளிகள வந்து உள்ளாட்சி அமைப்புகள்ல நியமன பதவிகள்ல அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா, அதற்கு 2 சட்டங்கள திருத்த வேண்டியிருக்கு. என்னென்ன சட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட், தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998. அடுத்தது தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம், தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994. இந்த 2 சட்டங்களை திருத்துறதன் மூலியமா நம்ம மாற்றுத்திறனாளிகள உள்ளாட்சி அமைப்புகள்ல நியமனம் செய்ய முடியும். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள்ல சாரி உள்ளாட்சி அமைப்புகள்ல எவ்வளோ மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அப்படின்னா, 35 பேர் வந்து இருக்காங்க. இந்த சட்ட திருத்தம் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா, நமக்கு கிட்டத்தட்ட அ அர்பன் லோக்கல் பாடிஸ்ல 650 பேர நியமனம் செய்ய முடியும். வில்லேஜ் பஞ்சாயத்துல 12,913 பேர நியமனம் செய்ய முடியும். பஞ்சாயத்து யூனியன்ல 388 பேரு, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துல ஒரு 37 பேர் அப்படின்னு சொல்லி, அவங்களோட பிரதிநிதித்துவத்தையும் அதிகப்படுத்த முடியும். சரிங்களா? இந்த ஒரு காரணத்துக்காக தான் தமிழக அரசாங்கம் இந்த ஒரு மசோதாவ கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த எடிட்டோரியல் பேஜ்ல டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன குடுத்திருக்காங்க. டீலிமிட்டேஷன் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஆ பாப்புலேஷன்க்கு ஏத்த மாதிரி தொகுதிகள வந்து மறுசீரமைப்பு பண்றது தான் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டீலிமிட்டேஷன்ங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம்னா, ப்ராசஸ் ஆஃப் ஃபிக்ஸிங் த நம்பர் ஆஃப் சீட் அண்ட் பவுண்டரீஸ். ஓகேங்களா? ப்ராசஸ் ஆஃப் ஃபிக்ஸிங் த நம்பர் ஆஃப் சீட் அண்ட் பவுண்டரீஸ். ஓகே. எவ்வளோ சீட் இருக்கணும், அதோட எல்லைகள் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே. இப்ப சமீபத்தில நெறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. 2000 இப்போ லேட்டஸ்ட் பாப்புலேஷன வச்சு டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாது. 1971 பாப்புலேஷன பேஸ் பண்ணி தான் டீலிமிட்டேஷன் பண்ணணும். இன்கேஸ் பிரசன்ட் பாப்புலேஷன் வைஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா, மத்திய அளவுல ஐ மீன் மத்திய மாநிலங்களாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ், பீகார், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் இவங்களுக்கெல்லாம் வந்து அதிக நம்பர் ஆஃப் சீட் போகும். சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான சீட் தான் இன்கிரீஸ் ஆகும். அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு இந்த இடத்துல ஒரு சொல்யூஷன குடுத்திருக்காங்க. என்ன சொல்யூஷன் குடுத்திருக்காங்க அப்படின்னா, பாப்புலேஷன பேஸ் பண்ணி நம்ம சீட்ட பிரிச்சா தான் இந்த ஒரு பிரச்சனை வரும். வடக்குல அதிகமாவும், தெற்குல கம்மியாவும் இருக்கும் அப்படிங்கிற பிரச்சனை. இதுவே நம்ம டிகேடல் குரோத் ஆவரேஜ் அப்படிங்கிற இந்த விஷயத்த எடுத்து பண்ணோம் அப்படின்னா, நமக்கு பெரிய அளவுல ஆ சேஞ்சஸ் வந்து இருக்காது. மோர் ஆர் லெஸ் எல்லா ஸ்டேட்டுமே நம்மனால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இந்த பாப்புலேஷன் எடுத்து பண்றப்ப நெறைய டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். நார்த்ல அதிகமான சீட்டு, சவுத்ல கம்மியான சீட் அப்படிங்கிறது. ஆனா டிகேடல் குரோத் ஆவரேஜ எடுத்து பண்றப்ப, நமக்கு எல்லா ஸ்டேட்டுக்குமே ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன வந்து குடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன இங்க குடுத்திருக்காங்க. அப்ப 1971 இருந்து 2021 வரைக்கும் நம்ப 5 டிகேட் 5 இந்த 5 பத்தாண்டுகளோட டிகேடல் குரோத் ஆவரேஜ் எவ்வளோ அப்டின்னா 20.91%. இத பேஸ் பண்ணி நம்ம லோக்சபா சீட்ட கால்குலேட் பண்றப்ப எவ்வளோ சீட் வரும்னா 656 சீட் வரும். ஸோ இந்த ஸ்டே அ இந்த நம்பர் ஆஃப் சீட்ட நம்ம ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரிச்சு குடுக்குறப்ப எவ்வளோ வருது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 543 சீட் இருக்கு. இதுல உத்தரப்பிரதேஷ்க்கு எவ்வளோ சீட் இருக்குன்னா 80 சீட் இருக்கு. ஓகேங்களா? இது எவ்வளோ எந்த பாப்புலேஷன பேஸ் பண்ணி 1971 பாப்புலேஷன பேஸ் பண்ணி இருக்கப்ப. அதோட 540 80/543 அது பெர்சன்டேஜ் வைஸ் போடுறப்ப உத்தரப்பிரதேசோட ரெப்ரசன்டேஷன் 14.73%. அதாவது அ லோக்சபால உத்தரப்பிரதேசோட பிர
ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது 14% இருக்கு. இதுவே தமிழ்நாடோட ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப 543ல 39 சீட் வந்து வச்சிருக்கோம். நம்மளோட ரெப்ரசன்டேஷன் 7% இருக்கு. இதுதான் கரண்ட்டா இருக்கிறது. இதுவே நம்ம டிகேடல் குரோத் ஆவரேஜ் எடுத்து போடுறோம். 20.9% எடுத்து போடுறப்ப, என்ன ஆகுதுன்னா, உத்தரப்பிரதேஷ்க்கு 80 சீட்டா இருக்கிறது 97 சீட்டா இருக்கு. ஆனா, அவங்களோட ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது அதே தான். 14% இங்கேயும் இருக்கு. இங்கேயுமே 14% தான் இருக்கு. இப்ப தமிழ்நாடுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 7.18% இங்க இருக்கு. இங்க 7.17% இருக்கு. 39 சீட் அப்படிங்கிறது 47 சீட்டா இன்கிரீஸ் ஆகுது. அப்ப இந்த ஒரு ரெப்ரசன்டேஷன் இங்க 8.84னா இங்கேயும் 8.84, 7.7னா இங்கேயும் 7.7, 7.3னா இங்கேயும் 7.3. அப்ப நம்ப பாப்புலேஷன எடுத்து பண்றப்ப டிஸ்கிரிமினேஷன் வருது. ஆனா டிகேடல் குரோத் ஆவரேஜ எடுத்து பண்றப்ப எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் வரல. நம்மனால லோக்சபா சீட்டோட எண்ணிக்கையும் இன்கிரீஸ் பண்ண முடியும். சரியான முறையில ரெப்ரசன்டேஷனையும் கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஒரு பேசிஸ்ல பண்றப்ப 543 அப்படிங்கிறது 656ஆ இன்கிரீஸ் ஆகும். மோர் ஆர் லெஸ் எல்லா ஸ்டேட் கவர்ன்மென்ட்டையும் நம்மனால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன குடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்ப நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல டீலிமிட்டேஷன் பத்தி எழுதிட்டு, சஜஸ்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு கேட்டாலோ, இல்ல நம்பளே வே ஃபார்வர்ட்ன்னு போட்டு கூட, இந்த டிகேடல் குரோத் ஆவரேஜ பண்றப்ப, இந்த மாரியான ரெப்ரசன்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி, உத்தரப்பிரதேசையும், தமிழ்நாட்டையும் எக்ஸாம்பிளா எடுத்து கோட் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு பாக்ஸ் கன்டென்ட்டா குடுக்க முடியும் நம்மனால. ஸோ, அதுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நமக்கு புதுசா ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஆ நம்ப ஏடிஎம்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஏடிஎம்ஸ வந்து மூவிங் ட்ரெயின்ல ஏடிஎம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமென்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மும்பைல ஐ மீன் சென்ட்ரல் ரயில்வே டிவிஷன் இருக்காங்க இல்லையா? சென்ட்ரல் ரயில்வேஸ். இவங்க தான் வந்து இந்த ஒரு எக்ஸ்பெரிமென்ட்ட வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பஞ்சவாடி அப்படிங்கிற எக்ஸ்பிரஸ் இருக்கு. மும்பை ரீஜியன்ல சரிங்களா? ஸோ இந்த பஞ்சவாடி எக்ஸ்பிரஸ்ல தான் இந்த ஏடிஎம் மிஷின வந்து வச்சிருக்காங்க. சரியா? ஏடிஎம் மிஷின் பார்க்குறப்ப என்ன பேங்கோட ஏடிஎம் மிஷின்னா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ஏடிஎம் மிஷின வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா வந்து நம்ப ட்ரெயின்ல மூவ் ஆகுறப்பயே நமக்கு திடீர்னு காசு தேவைப்பட்டுச்சுன்னா, நம்ம ஏடிஎம்லேருந்து எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ இன் கேஸ் இது இது இந்த ஒரு விஷயம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. மக்கள் மத்தியிலயும் நல்ல வரவேற்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, இந்தியா ஃபுல்லா இந்த ஒரு விஷயத்த எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத ரயில்வேஸ்லருந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.